சாந்தி. இன்றைய முரளியிலிருந்து கேள்வி பதில். ஏப்ரல் 3. ஈஸ்வரனை வழிகாட்டி என ஏன் கூறுகிறோம்? சொர்க்கத்திற்கு செல்வதற்கான வாசலை திறப்பதால். பகவானின் வழிமுறைப்படி நடப்பதால் எப்படி ஆக முடியும்? பகவான் பகவதி ஆக முடியும். சொர்க்கமும் நரகமும் எங்கு உள்ளது? அவை எப்படிப்பட்டவை? சொர்க்கமும் நரகமும் எங்குதான் உள்ளது, ஆனால் தனிப்பட்டவை. எது தெரிந்திருந்தால் இதுவும் கண்டிப்பாக தெரிந்திருக்கும். ஆத்மா என தெரிந்திருந்தால் பரமாத்மாவும் தெரிந்திருக்கும். ஒருபோதும் பிராமண பரிவாரத்தில் எந்த வார்த்தை கூறக்கூடாது. எந்த வார்த்தை வர வேண்டும்? பலவீனமாக இருக்கிறீர்கள் என்ற வார்த்தை வரக்கூடாது. ஆத்மாவிற்கான சுபமான வார்த்தை வர வேண்டும். சொர்க்கத்திற்கு வருபவர்களுக்கும் வராதவர்களுக்கும் உள்ள வேறுபாடு என்ன? சொர்க்கத்திற்கு வருபவர்கள் ஞானத்தை எழுதி படித்து தகுதியாகுவார்கள். வராதவர்கள் அழுது சண்டை பிடித்து தரம் குறைந்து போவார்கள். இணைந்த பொருளை பிரிக்க முடியாது. அதுபோல் கர்மமும் யோகமும் இணைந்தே இருக்க வேண்டும். சரியா தவறா? சரி. இன்றைய முரளியில் முக்கியமாக என்ன கூறப்பட்டுள்ளது? தகுதியுடன் தேர்ச்சி பெற ஞானமும் வேண்டும், நல்ல நடத்தையும் தெய்வீக குணமும் வேண்டும், அதில் கவனமும் வேண்டும். நன்றி. ஓம் சாந்தி.